So hello everyone, welcome to the video. இது மார்னிங் டேல்ஸ் டே நம்பர் 41. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. அதுவும் இங்கிலீஷ் செக்ஷன்லேருந்து நம்மளுடைய ஃபேவரட்டாக மாறிட்டு வர நம்மளுடைய இங்கிலீஷ் செக்ஷன்லேருந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு அப்ரோச் த சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடாலஜி நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம டெலகிராம் குரூப் மறக்காமல் இந்த டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏ ஃபண்ட்ஸ் சேனல் as well as சிஏ ஃபண்ட்ஸ் தான் மிஷன் பேரண்ட்ஸ் 2 குரூப் இருக்குது. இது நம்மளுடைய ஃபேஸ்புக் குரூப்பும் இருக்குது, அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் குரூப் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் வீடியோஸ், போஸ்ட்டு, குவிசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம்லேயும் இந்த நம்ம யூடியூப் சேனல்லையும் வந்து உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்ருப்போம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. சரி, நம்ம நேரடியாக இன்றைக்கி வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ பிகாஸ் இந்த பேராகிராஃப் கரெக்ஷன் ஆர் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் எப்படி வேணால் வரலாம். இது போத் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லையும் பார்க்கலாம், ஓகே, போத் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லையும் பார்க்கலாம், மெயின்ஸ் எக்ஸாம்லையும் இந்த கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது முழுக்க ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு செஷன். பேசிக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நிறைய பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபன்ஸ்டாலேருந்து நம்ம சில இன்புட்ஸ் வந்து நம்ம வந்து உள்ளே கொடுத்து நம்ம ஒரு புது மெத்தடாலஜி வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். புது மெத்தடாலஜி வர பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் நாங்களே இது டிசைன் பண்ணது தான். ஸோ மறக்காமல் இதை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வச்சுருக்கோம். இதை சார்ந்து நாங்களே மீன்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹோம்ஒர்க் சம் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு அந்த ஹோம்ஒர்க் சம் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வீடியோ பார்த்தோமா அதை வந்து ஸ்கிப் பண்ணோமா அப்படி இல்லாமல் அதை பார்த்துட்டு அதை பற்றி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் இங்கே நான் சொல்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும், புரியுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் அதோடைய டஃப்னஸ் என்னன்னு தெரியும். அதோடைய இது இவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் இருக்கான்றது நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் பிடிஎஃப் இருக்குது, மீன்ஸ் பிடிஎஃப்ல போஸ்ட் இருக்குது. ஸோ மறக்காமல் அதில் போய்ட்டு நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர்ஸ் நான் போஸ்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ எஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பொதுவாக வாட் இஸ் பேராகிராஃப் கரெக்ஷன் ஆர் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன்? ஸோ பேராகிராஃப் கரெக்ஷன்னு சொல்லலாம், இது இல்லை பேராகிராஃப் கம்ப்ளீஷன்னு சொல்லலாம், இல்லை சென்டென்ஸ் கம்ப்ளீஷன்னு சொல்லலாம். இது என்ன பாருங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய பேராகிராஃப், ஒரு பெரிய அவங்களே ஒரு டேர்ம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு ஹாஃபை கட் பண்ணி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இது. ஸோ ஒரு பெரிய பேராகிராஃப் ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு செகண்ட் ஹாஃபையோ இல்லை ஃபஸ்ட் ஹாஃபையோ எம்டியாக விட்ருவாங்க. இது நீங்கள் தான் வந்து ஃபில்அப் பண்ணணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் இது ஈஸியாச்சே, இதுக்கு தான் எந்த கிராமர் ரூல்ஸும் தேவையில்லை, எந்த ரூல்ஸுமே கிடையாது, எந்த ஸ்ட்ராட்டஜிஸுமே கிடையாது, நம்ம பாட்டுக்கு என்னத்தையும் ஒன்று ஃபில்அப் பண்ணிட்டு போக வேண்டியதானப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் மிஸ்டேக். அந்த மாதிரி இங்கே நம்மளால் பண்ணவே முடியாது. ஸோ வாட் டு மீன் பை ஆக்சுவலி பேராகிராஃப் அண்ட் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹியர் கம்ஸ் தி கம்ப்ளீஷன் அப்படின்ற ஒரு வேர்டு வந்துருக்கு. அது என்னப்பா கம்ப்ளீஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆத்தர் ஆர் இந்த பேராகிராஃபை எழுதினவங்க என்ன கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்களோ அதை தான் நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்மளுடைய எண்டை வந்து கொடுக்கக்கூடாது. ஒரு சினிமா படம் இருக்குது அப்படின்னா அதோட இன்ட்ரடக்ஷன், அதோட இன்ட்ரோல் வரைக்கும் இருக்குன்னா அந்த ஆத்தர் அந்த படத்தை அடுத்து எப்படி கொண்டு, ஏன்னா நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போதே நம்ம மைண்டில் 1008 கன்க்ளூஷன்ஸ் தோணும். இப்படி முடியுமா படம், இப்படி முடியுமா படம், இந்த மாதிரி போவான். ஆனால் ஆத்தர் வந்து ஒரு கன்க்ளூஷன் வச்சுருப்பார். அந்த கன்க்ளூஷன் நம்ம வந்து அந்த ஸ்டேட்லேயே நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் அந்த சென்டென்ஸ் ஆர் பேராகிராஃப் கம்ப்ளீஷன். சரி, இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக ஒரு 5 மெத்தடாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு. வெரி பேசிக் ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி கேட்டீங்கன்னா, அனலைஸ் தி ஃபோக்கல் பாயிண்ட் அண்ட் டோன் ஆஃப் தி மெசேஜ். இப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் தி பேராகிராஃப் ஆர் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அனலைஸ் தி ஃபோக்கல் பாயிண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசிக் திங், இப்போது நம்மளுடைய இமேஜினேஷன் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகே, நம்மளுடைய இமேஜினேஷன்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த இமேஜினேஷனுக்குள்ளேயே போகக்கூடாது. அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு, இதோடைய சென்டென்ஸை க்ரியேட் பண்ண அந்த ஆத்தர் என்ன மாதிரி பேசியிருக்காரு, என்ன டோனில் வந்து அந்த பேசேஜ் எழுதியிருக்காரு, இதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக அனலைஸ் பண்ணணும். ஓகே, எனிதிங் எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு, அது எனி இன்ஃபைனைட் சான்சஸ் இருக்குது, அவங்க என்ன வேணால் பேசிக்கலாம், எந்த டோனில் வேணால் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இந்த சொல்ல வராங்க, இந்த பேசேஜை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது. நம்பர் 2, கோ வித் தி ஆப்ஷன்ஸ், ட்ரை டு எலிமினேட். இதுதான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போது நமக்கு வந்து இந்த பேசேஜ் வெறுமனே ஒரு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்தா நம்மளால் வாழ்க்கையில் அதை கரெக்டாக கெஸ் பண்ணவே முடியாது. தட் இஸ் என் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். ஆனால் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. எய்தர் உங்களுக்கு எல்லாமே என்ன வரப்போகுது, இந்த 5 ஆப்ஷனுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது. எதர் வித்தின் திஸ் 5 ஆப்ஷன்ஸ் தான் வரப்போகுது. அப்போ நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், எதர் இந்த 5 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் ஒன்றா எலிமினேட் பண்ணால் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இந்த 5க்குள்ளே ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆன்சராக இருக்க போகுது.
ஸோ அப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோ வித் தி ஆப்ஷன்ஸ், ட்ரை டு எலிமினேட். மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்டைன் த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதை தான் நான் வந்து இப்படி சொல்லணும். இப்போது ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் அடுத்து வந்து ஆப்ஷன்ஸில் அது சார்ந்த நிறைய விஷயங்களை கொடுத்துருப்பாங்க, இல்லை அது கொஞ்சம் டீவியேட் ஆகி போகிற விஷயம், நீங்கள் அப்போயே அதை சூஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே என்ன ஆரம்பிச்சிருக்காங்களோ, இந்த பேசேஜை இனிஷியலி என்னவா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அதை பற்றி தான் ஆப்வியஸ்லி ஃபர்தராக பேசியிருப்பாங்க. இங்கே ஒன்று ஆரம்பிச்சுட்டு முடிக்கும்போது வேற என்னத்தையும் அவனை முடிக்க மாட்டாங்க, ஒரு பர்டிகுலர் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியம். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்மளுடைய ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சம் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு ஃபன்ஸ்டா டிப்புன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டிப்பு. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா யூஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது மாதிரி ஒரு கிராமர் டெக்னாலஜி இங்கே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அது என்னப்பா கிராமர் டெக்னாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்களேன், இந்த சென்டென்ஸை படித்து பாருங்கள். கார்ப்பரேட் செக்டார் கிவ்ஸ் டேஷ் அப் டு த பட்ஜெட் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஓகே, இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஆப்வியஸாக நமக்கு தெரியுது, இது வந்து சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, அந்த இதெல்லாம் இருக்குது, நமக்கு பார்த்தாலே தெரியுது. அப்போ ஆப்வியஸ்லி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ஒரு நவுன் வந்திருக்கணும், இல்லைனா ஒரு அப்ஜெக்டிவ் வந்திருக்கணும். இப்போ பாருங்கள், கார்ப்பரேட் செக்டார் கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் அப் டு த பட்ஜெட், இல்லை மீன்ஸ் அப் டு விட்டுருங்க, கார்ப்பரேட் செக்டார் கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் பட்ஜெட் ஆர் எல்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் பட்ஜெட் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன கொடுக்கலாம். இல்லைனா ஏதோ ஒரு நவுன், கார்ப்பரேட் செக்டார் கிவ்ஸ் ஒரு ஃபினான்ஷியல் டேர்மில் எதையா ஒன்று போட்டு சொல்லுங்கள். ஒரு பட்ஜெட்டுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு டேர்ம், ஓகே, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு காம்பேக்ட் பட்ஜெட் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ ஆப்வியஸ்லி இதெல்லாம் பார்க்கும்போது ஆமாம் இல்லை, இது சம்திங் அப்ஜெக்டிவ் லைக் இருக்கே. அப்போது நீங்கள் வந்து இந்த டேஷில் எதர் நவுன் வரலாம், இல்லைனா ஒரு அப்ஜெக்டிவ் வரலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வச்சே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் இந்த மாதிரி கேள்விகளை. இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் லெவல் கேட்கும்போது 1 மார்க்கில் ஈஸியாக நீங்கள் அடிச்சுக்கலாம். இது ஒரு செம்மையான ஒரு ஸ்பெஷல் டிப். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஸ்பெஷலாக இன்னொரு டிப் ஒன்று வச்சுருக்கோம். இதுக்கு பேர் என்னென்னா மாடிஃபையர்ஸ் ஆர் கன்ஜங்ஷன்ஸ். அதாவது ஒரு 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுற இடத்துல எந்த கைண்ட் ஆஃப் வேர்ட் ஆர் எந்த கைண்ட் ஆஃப் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹவர்னு போட்டு இங்கே பாருங்களேன், இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஏன்னு ஒரு சென்டென்ஸை கொடுத்து ஒரு சென்டென்ஸை பற்றி ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஹவ் எவர் அப்படின்றது போட்டுட்டு அப்புறம் டேஷ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிடி இன்னொரு 4 எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்னு வச்சுக்கலாம், இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ பாருங்கள், இந்த சென்டென்ஸ் ஏன்ற சென்டென்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கீழே பாருங்கள், ஆப்ஷனில் தெரிஞ்சுக்கோம், எப்போவுமே ஒரு ஹவவர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்புறம் பின்னாடி நெகட்டிவ், ஆர்எல்ஸ் முன்னாடி நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆர்எல்ஸ் ஒரு பின்னாடி வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காம்பினேஷன் ஆஃப் தி ஆல்டர்னேட்ஸ், ஒரு நெகட்டிவ்னா ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு பாசிட்டிவ்னா நெகட்டிவ் இருக்கும். ஹவவரை நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் இந்த நெகட்டிவ் இங்கே பார்த்தோன்னே ஆப்வியஸ்லி ஹவவருக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் வந்திருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லையும் வந்து மீதி 3 டெலிட் பண்ணிட்டு நேரடியாக இந்த பீங்கிற பாசிட்டிவ் சென்டென்ஸை வந்து பி பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்களேன், இப்போது ராம் இஸ் சிக். ஓகே, ராம் இஸ் சிக். ஹவெவர் he managed to come to the office. He managed to come to the office. இப்படி வச்சுக்கலாம், சரியா? இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், ராம் இஸ் சிக் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், ஹவெவர்ன்ற வார்த்தை வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன வந்துடணும், ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஆமாம் அவன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் அப்படின்றது. ஸோ எப்பவுமே ஒரு ஹவெவர்ன்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் இருந்தால் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வரணும், ஆர் முன்னாடி பாசிட்டிவ் இருந்தால் அதுக்கப்புறம் நெகட்டிவ் வரணும். இப்படி ஒரு காம்பினேஷன்ஸில் தான் இருக்கணும். அதே மாதிரி அண்ட் எடுத்துக்கோங்க, அண்ட் எடுத்திங்கன்னா இப்போ முன்னாடி பாசிட்டிவ்னா பின்னாடியும் பாசிட்டிவ் தான். ஹி இஸ் வெல் அண்ட் குட் இன் இங்கிலீஷ் ஆஸ் வெல் ஆஸ் இது பாருங்கள், வெல் அண்ட் குட்னு இருக்குல்ல, அப்போ பாருங்கள், வெல்லுனாலும் ஒன்று தான் குட்னாலும் தான். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அண்ட் யூஸ் பண்ணும்போது எதர் ரெண்டுமே பாசிட்டிவ் ஆர் ரெண்டுமே நெகட்டிவ். அதே மாதிரி பட் யூஸ் பண்ணும்போது இந்த சேம் திங் தான். இந்த ஹவவர், பட்டு, ஆல்தோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ், இப்படி தான் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் 5 காம்ப்ரிஹென்சிவ் வேஸ் டு அப்ரோச் தி சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் அனலைஸ் பண்ணணும், ஆப்ஷன்ஸை பார்க்கணும், அந்த ஃப்ளோவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணணும், ஆர்எல்ஸ் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடிஃபைஸ் அண்ட் கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளே கெஸ் பண்ண முடியணும். இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் இதில் வந்து காட்ட போகிறேன். நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலான்றதை நீங்களே விர்ச்சுவலாக ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ இது டேக் யூர் ஓன் டைம். இந்த வீடியோ இப்போவே வந்து பாஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போவே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஒரு வாசித்து பாருங்கள், என்ன ஆன்சர் வருதுன்றதை இப்போது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், ரைட் now இதை எப்படியாவது பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்வி படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இதில் என்ன ஆன்சர் தெரியுது அப்படின்றத போடுங்க. ஸோ லெட் மீ லீட் இட் ஃபார் யூ.
According to the budget documents, during the year, the railways were provided rupees 79,398 crores as a special loan for the COVID-19 related resource gap and dash. இப்போ இது படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பட்ஜெட்டை பொறுத்தவரை இந்த வருஷம் ரயில்வேக்கு ஒரு காசு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷல் லோன் இந்த COVID-19ஓட ரிலீஃப் ஃபண்டுக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அண்டு போட்டு டேஷ் போட்டு விட்டாங்க. இப்போ பாருங்கள், 2-3 விஷயத்தை நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட்லேயே கவனிச்சிருப்பீங்க. என்னென்ன விஷயங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். ஒன்று, இந்த அண்டு நம்ம முன்னமே பார்த்த மாதிரி இந்த கன்ஜங்ஷன்ஸில் எப்போ ஆண்டு வருதோ நம்ம அதை வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஆண்டு வந்துருச்சு. இங்கேயே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. வெரி சிம்பிள், டக்குன்னு முடிஞ்சிடும். இங்கேயே ஆன்சர் வந்து முடிஞ்சிடும். இல்லை கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றவங்க வாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக இறங்கி போவோம். சரி, இப்போ இதுதான் வந்து கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்ஸ். இப்போ நம்ம ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன செய்யணும்? ஆப்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம சென்டென்ஸை படித்தாச்சு, அது என்ன கான்டெக்ஸ்ட்ன்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்குள்ளே போகிறோம். However, some people go to the extent of contributing 1 crore each month. இப்படிமாங்க. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி however வந்துருச்சு, இங்கே and வந்துருச்சு. இங்கே however some people go to the extent of contributing ஒரு 1. இங்கே இது தப்பு. பிகாஸ் இங்கே however எப்படி and however அப்படின்றது ஓகே. இனிமேல் நீங்கள் அது கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சுத்தமாக சம்மந்தம் இல்லாத ஒரு சென்டென்ஸ். ஏன்னா பிகாஸ் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கணும், ஒரு நெகட்டிவ்னா இங்கே பாசிட்டிவ் இருக்கும். ஆப்வியஸ்லி இந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட் வார்த்தையை பார்த்தேன் தப்பு போட்டு கிளம்பே அப்படின்னு சொல்லி நம்ம தப்பு போட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், என்னடா இது? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆப்ஷன் சி எடுத்துக்கலாம். பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நேரம் ஆன்சர்னு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் சி எடுத்துக்கலாம். இந்த சி எடுத்து பாருங்கள். இந்த ஸ்டேட்ஸ் ஹாவ் பீன், இப்போ நமக்கு தெரிஞ்சது எல்லாம் என்ன தெரியுமா? இந்த அண்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, சிம்பிள். இப்போ இந்த அண்ட் பார்த்தோன்னே முன்னாடி ரயில்வேஸ் பற்றி பேசியிருக்காங்க, ரயில்வேஸில் ஏதோ லோன் கொடுத்த பற்றி பேசியிருக்காங்க. அப்போ அண்டுக்கு அப்புறமும் த சேம் திங் ஷுட் பி கண்டினியூட். கரெக்டாக? இப்போ பாருங்கள், அப்போ நமக்கு இருக்கிறதுலே என்னென்ன ஆப்ஷன்ஸ் கரெக்டாக நம்ம வரப்போகுது அப்படின்னா, ஒன்று ஆப்ஷன் இ, ஆப்ஷன் டி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது 2 தான் பாசிபிள். அண்ட் ஆப்ஷன் பி, இந்த பி டிஇ தான் 3 தான் பாசிபிள். பிகாஸ் இந்த ஆப்ஷன் சி பாருங்கள், the states have been guaranteed enhanced borrowing from room up to 4% to the GSDB for 2021 அப்படின்றாங்க. இப்போ ஏன் இந்த ஆப்ஷன் வராது, இந்த சீன்ற ஆப்ஷன் ஏன் நான் வராதுன்றதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ரயில்வேஸை பற்றி நம்ம பேசுகிறோம். எங்கே அது? ரயில்வேஸை பற்றி நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், ஸ்டேட்ஸ்க்குலாம் லோன் கொடுப்போம். இங்கே ஸ்டேட்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேஸ் பற்றின இந்த ஒரு பேசேஜில் ஸ்டேட்ஸ் பற்றின பேச்சு இங்கே இடம் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து இது தப்பானது தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? ஆப்ஷன் பி ஆன்சராக இருக்கலாம், ஆப்ஷன் டி ஆன்சராக இருக்கலாம், இல்லை ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சராக இருக்கலாம். சரி, இப்போ நம்ம அடுத்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், டிஎன்இ எடுத்துக்கலாம். இப்போ இந்தியன் ரயில்வேஸ் வில் நெவர் பி ப்ரைவேட்டைஸ், இட் வில் ரிமைன் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி டிஇ எடுத்துட்டிங்கன்னா dwindle தி ஓவரால் எஃபிஷியன்சி ஆஃப் தி ரயில்வேஸ் இந்த அப்கமிங் இயர்ஸ் அப்படின்றாங்க. ஆப்வியஸ்லி dwindle அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ரெடியூஸ் ஆர் டிக்ரீஸ் ஆர் ரெடியூஸ். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பேசேஜஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லோன் தந்து இந்த ரயில்வேஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ரயில்வேஸோட ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது எஃபிஷியன்சியை குறைக்குது அப்படின்ற மாதிரி அப்கமிங் இயர்ஸில் நாங்கள் எஃபிஷியன்சியை குறைக்க போகிறோன்ற மாதிரி இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி ஆப்போசிட் ஒன், ஆப்வியஸ்லி அந்த லாஸ்ட் கிடையாது. அடுத்து பாருங்கள், டியும் பியும் மட்டும்தான் இருக்குது. டி எடுத்துக்கோங்க, இந்தியன் ரயில்வேஸ் வில் நெவர் பி ப்ரைவேட்டைஸ், இட் வில் ரிமைன் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் லோன் தரதே எதுக்கு? இந்த ரயில்வேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கும் இந்த ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. ஆனால் இது நார்மல் இங்கிலீஷ்லேயோ இல்லை ஒரு பேசேஜாவோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டுன்னு தோணும், லோனை கொடுத்து இதை ப்ரைவேட் ஆக்க மாட்டோம். பட் ஆக்சுவலி அது கிடையாது. இந்த பீன்ற ஆப்ஷனை படித்து பாருங்கள். டுவர்ட்ஸ் லிக்விடேட்டிங் தி அட்வர்ஸ் பேலன்ஸ் ஆஃப் த கோவிட் அக்கர்ட் 2019-20ன்றாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் லோன் தந்தோம் எதுக்கு? இந்த அட்வர்ட்ஸ் பேலன்ஸ், அதாவது இந்த மிகப்பெரிய இந்த கோவிட்-19 வந்தக்கூடிய இந்த மிகப்பெரிய அந்த ஒரு ஆபத்தை லிக்விடேட் பண்ணுறோம். லிக்விடேட்னா ஃபண்ட் சப்ளை பண்ணுறது, அதுதான் லிக்விடேட்டிங் தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஃபண்டை நான் சப்ளை பண்ணி நாங்கள் இதை பேலன்ஸ் பண்ண போகிறோம் இந்த ஒரு விஷயத்தை அப்படின்றாங்க. அப்போது இது கரெக்டான பேசேஜ் பாருங்கள். பட்ஜெட் பொறுத்தவரை நாங்கள் இந்த ரயில்வேஸ்க்கு ஒரு லோனை கொடுத்து இந்த ஒரு அட்வர்ட்ஸ் பேலன்ஸ், அதாவது இந்த அட்வர்ட்ஸ் சுச்சுவேஷனை நாங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் சரியான ஒரு ஆன்சர். ஸோ ஆப்வியஸ்லி த பி இஸ் தி ரைட் ஆன்சர். இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தெரியுதா, நம்ம வந்து இதை வந்து கான்செப்டாக பார்க்கும்போது ஈஸியாக இருந்தது, ஆனால் உள்ளுக்குள்ளே போகும்போது எவ்வளோ டெப்த்தாக வந்து உங்களுக்கு வந்து போகுது அப்படின்றது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ மறக்காமல் நம்மளுடைய இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வச்சுருக்கேன்.
ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எதர் இப்போ நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எதர் மேபி லிங்க் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர் 10 AM வந்து உங்களுக்கு லிங்க் ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஒரு ஆஃப்டர் 10 or 10:30 AM வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது கீழே ஒரு லிங்க் ஒன்று ஆக்டிவேட் ஆகும். மறக்காமல் வந்து இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி ஒரு தடவை டிஸ்கிரிப்ஷன் மட்டும் செக் அவுட் பண்ணி லிங்க் இருக்கா இல்லையான்ற மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு நம்மளோட போஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த போஸ்ட்டில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீஷனில் ஒரு ஹோம்ஒர்க் சம்ஸ் இருக்குது. அந்த ஹோம்ஒர்க் சம் 2 ஹோம்ஒர்க் சம் இருக்கும். மறக்காமல் அதை வந்து ஆன்சர் பண்ணி உங்கள் ஆன்சர்ஸை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். பிகாஸ் இதை ஒர்க் அவுட் பண்ணால் தான் வரும். அது வரைக்கும் இது வந்து கண்டிப்பாக மைண்டில் ஏறவே வராது. சும்மா ஏதோ வீடியோ பார்த்தப்போ அது நல்லாயிருக்கும், அந்த இன்ஸ்டன்ஸுக்கு நல்லாயிருக்கும். இதை ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது ஃபீல் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் வீடியோ. அதே மாதிரி இந்த ஆன்சரையும் வந்து பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. மீட் யூ அட் தி 10 AM GA live sessions. Okay, tata, bye bye, see you. So நம்ம சேனல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க. யூடியூப் சேனல், டெலிகிராம் சேனல் எல்லாத்துலையும் நம்மளை ஃபாலோ பண்ணிடுங்க. டாட்டா.